மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே சேர்ந்து மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து வருமானத்தை கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் வருவார். எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே மகிமை இறங்கி வரும். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு மகிமை செலுத்துவோம். நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் கேட்டு தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாடி முழங்கிடுவே. முழங்கால் யாவுமே பாடி முழங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே ஆமென் ஆமென் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். முழுமனத்தோடு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தர் கொடுத்த தேவ ஆவியோடு உன்னதமான தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பழைய ஆண்டு முடிய போகிறது. ஆமென். பழைய ஆண்டு முடியுங்கிற நேரம் வரைக்கும் இருக்கிறது. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க தேவனுமே அழைத்து வந்திருக்கிறார். ஒருவரும் சேரா மொழியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா மொழியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். சேர்ந்து பாடுமா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லாம் மகிமைக்குரியவர் அவர் ஒருவரே. அதிகாரத்துக்கு மேலானவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அக்கினிமயமாய் இறங்கி வருகிறவர், எல்லா அதிகாரமும் தன்னுடைய கரத்தை வைத்திருக்கிறவர். அவரால் எல்லாம் ஆகும். ஆமென். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே. கனவை செலுத்திய
சார்ந்து நிற்கிறபடியே உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறபடியே ஏழு கொண்ட ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. மகா பெருமையினாலே எங்களை மீட்டெடுத்தி நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். சொல்லுவாங்க கையை தட்டி நல்லவரே, வல்லவரே. கண்ணமுடி கண்ணமுடி அவை ஹல்லேலூயா எல்லாம் கையை தட்டி நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். முடிவிலே அருளிலே என்றும் தொழுதிடுவோம். நலமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்தரே, மனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்தரே, மனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை ஆமென் ஆமென் திருப்பி கர்த்தர் திருப்பி கொஞ்சம் ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேர்ந்து திருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், உன்னதமானவருக்கு மகிமையை செலுத்துங்கள். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பாடி கொண்டாடுங்கள். வல்லமை உள்ளவரை வாழ்த்தி பாடுங்கள். வழுவாதபடி நம்மை பாதுகாத்தாரே. ஆமென். வழுவாதபடி நம்மை பாதுகாத்தாரே. வழிவிலகாமல் நம்மை சுமந்து கொண்டாரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. ஒவ்வொரு வாயிலிருந்து உன்னதமான தேவனுக்கு, உன்னதமான தேவனுக்கு, மகிமை மகத்துவமுள்ள தேவனுக்கு, மாறாதவர், விலகாதவர், கைவிடாதவர், கண்மணி போல பாதுகாத்தவர், வெள்ளனாய் வந்தவர், அடைக்கலமாய் இருந்தவர், ஒத்தாசை செய்தவர், பாதுகாத்தவர், கூடவே நடத்தி வந்தவர், அவர் நாமத்தை உயர்த்தி மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்ல கைது உத்தரமா அப்படியே அப்படியே எழுந்து நின்று, அப்படியே நின்று, அப்படியே எழுந்து நின்று, அப்படியே எழுந்து நின்று, அப்படியே நல்லா நல்லா அப்படியே எழுந்திருக்கும் போதே அப்படியே நல்லா முன்னாடி வந்து அப்படியே நிற்கும் போதே நல்லா முன்னாடி வந்து நல்ல கையை தட்டி பக்கத்தெல்லாம் பார்க்காத ஒரு மகிமையான அபிஷேகம் நாளில் ஒரு தலைமையில இறங்கட்டும். ஒரு மகிமையான ஆவி உன் தலைமையில இறங்கட்டும். ஒரு மகிமையான பரலோக வெளிச்சம் உன் தலைமையில வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான வல்லமை உன்னை தொலைட்டும். ஆமென். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, உன் வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றக்கூடிய, உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய, உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய, இந்த வாழ்க்கையை பலனாய் மாற்றக்கூடிய ஒரு மகிமையான அபிஷேகம் இந்த நேரில் உன் தலைமையில வந்து இறங்கட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக, மகிமையானவருக்கு முன்பாக, அதிசயமானவருக்கு முன்பாக, ஆச்சரியமானவருக்கு முன்பாக
முன்பாக, அதிகாரங்களுக்கு முன்பாக, ஆட்சிமை பொறுப்பிற்கு முன்பாக வந்திருக்கிறியே கர்த்தருடைய ஜனமே, உன் தேவன் உன்னோடு கூட வருவார். உன் தேவன் நடுவில் வருவார். உன் தேவனுடைய சந்திக்க வருவார். உன் தேவனுடைய பலப்படுத்த வருவார். உன் தேவனுடைய தூக்கெடுக்க வருவார். உன் தேவனுடைய தேர்ச்ச வருவார். உன் தேவனுடைய தாங்க வருவார். அல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டுகளே, ஒரு புதிய ஆண்டுகளே, மகிமையாய் கர்த்தர் அப்படியே கரத்தை பிடித்து உன்னை கொண்டு போய் வைக்க போகிறார். ஆமா காபா தூரமா லபா சாகாபா தூரமா நீகாபா தாரபா லபா நீபா சாகாபா தூரமா லபா பரலோக தூதர்கள் இறங்கி 2025 உனக்கு போக செய்து 2026 உன்னை அப்படியே தூக்கி போய் அவங்க வைக்க போகிறார்கள். கையை தட்டி நடுவிலே பரலோகம் திறக்கப்பட்டு, வானங்கள் திறக்கப்பட்டு, தேவ தூதர்கள் நடுவிலே இறங்கி நல்ல கட்ட துணி அதுவே உண்மையை துணிக்க ஜீசஸ் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமையுடன் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமையுடன் தொழுகிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமையுடன் தொழுகிறோம். அவை பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். நீ ஒருவரே பரிசுத்தர். தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே. பரலோகம் இறங்கி வருவதாக, பரலோகம் இறங்கி வருவதாக, பரலோக மகிமை இறங்கி வருவதாக, பரலோக வெளிச்சம் பிரகாசிக்கின்றது, பரலோக வல்லமை இறங்கி வருவதாக, பரலோக அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஒருவரும் சேர மொழியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் பேரா ஒளி வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர மொழியில் மகிமை இறங்கி வாசம் செய்பவரே, ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும். இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியினை தங்குமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளியிலே ஆட்சிமை நிறைந்தவரே, அவை மகிழ்வுடன் தொழுகிறோம்.
கண்ண மூடி
நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ந்து கைகொடு. தேசமே பயப்படாதே, கர்த்தருடைய ஜனமே பயப்படாதே, தேவனுடைய பிள்ளையே பயப்படாதே, மீட்கப்பட்ட ஜனமே பயப்படாதே, அழைக்கப்பட்ட ஜனமே பயப்படாதே, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனமே பயப்படாதே, கழுவப்பட்ட ஜனமே பயப்படாதே. கர்த்தருடைய சந்திக்கிறார், கர்த்தருடைய சந்திக்க போறாரு, கர்த்தருடைய சந்திக்க போறாரு. 2025 உன்னை பாதுகாத்தவர் 2026 உனக்கு மகிமையாக கொடுக்கிறேன். கர்த்தருடைய தூக்கிவிட, கர்த்தருடைய தூக்கிவிட, கர்த்தருடைய உயரத்தில் வைக்க உன்னை சந்திக்க இதோ ஆயத்தமாயிருக்கிறார், ஆயத்தமாயிருக்கிறார். கிருபை நிறைக்கின்றார், அடிமுடி தூற்றுகிறார். இப்போதே கிருபை நிறைக்கின்றார், புதிய சந்திக்க, புதிய சந்திக்க கூடி தூற்றுகிறார். ஆமென். கிருபை நிறைக்கின்றார், அடிமுடி தூற்றுகிறார். உன்னை சந்திக்க. ஆமென். கிருபை நிறைக்கின்றார். அப்படியே ஒரு ஜனத்தை படுத்து உன்னை தூக்கி 2025 உன்னை 2026 வரை உன்னை கொண்டு போய் அப்படியே தூக்கி போய் பரலோக மகிமையை கண்டோட வைக்க போறாரு. சபா கப கண்ண முடி, கண்ண தொடுக்காத, கண்ண தொடுக்காத, யாராவது சரி தயவு செஞ்சு கண்ண தொடுக்காத, கண்ண தொடுக்காத, கண்ண மூடி. ஒரு மகிமையோட சுழற்றம், ஒரு மகிமையோட சுழற்றம் தேவ தூதருடைய கரம் பிடிக்கின்றோம். அபிஷேகத்திலே தெய்வீக பிரசன்னத்திலே கர்த்தருடைய கிருபையிலே கர்த்தருடைய வல்லமையிலே ஆமென். உள்ளத்தோடே இளமை தழுவு போல புதிதாக்கி நடத்துகிறார். ஆமென். இளமை தழுவு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். கொடுங்க இளமை தழுவு போல உன்னை கொண்டு போய்விட இதோ தேவ தூதர்கள் பரலோகத்தை விட்டு உன் அருகிலே தேவ தூதர்கள் உன்னை கரமிட்டு கண்ணீரிலே கவலைகளிலே நெருக்கத்திலே உபத்திரத்திலே பாடுகளிலே வேதனையிலே சோதனையிலே அகப்பட்ட உன்னை கர்த்தர் காப்பாற்றி 2025 முடித்து 2026 உன்னை கொண்டு போய் உன்னை தூக்கி கர்த்தருடைய வைக்கப்படுறாரு, கர்த்தருடைய வைக்கப்படுறாரு, கர்த்தருடைய ஏற்றப்படுறாரு. நல்ல கைது, நல்ல கைது, நல்ல கைது, நல்ல கைது, நல்ல உச்சமா கைது, நல்ல கைது. கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன்.
மேல் இறங்கி வருவீராக, என்னை இறங்கி வருவீராக, என் வாழ்க்கையில வருவீராக, என்னை வழிநடத்த வருவீராக. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கத்தரை துதி கத்தரை துதி கத்தரை துதி கத்தரை துதி. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவன். கத்தராகிய நான், கத்தராகிய நான், கத்தராகிய நான் ஏற்ற காலத்திலே அதை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். கத்தர் உனக்கு வாக்கு தருகிறார். 2026 கத்தருக்கு வாக்கு கொடுக்கிறார். கத்துடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, கத்துடைய சபையே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவன். கத்தராகிய நான், உன் தேவனாகிய கத்தராகிய நான் அதை தீவிரமாய் நிறைவேற்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை திறந்து பார், அப்படியே கண்ணை திறந்து பார், கண்ணை திறந்து பார். தேவன் உனக்கு தந்த மகா மேன்மையான 2026 ஆண்டுக்கான உன் வாழ்க்கை பயணத்திலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய மகா வெளிச்சமாகிய கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த பரலோக மகிமையிலிருந்து இறங்கி வந்த கர்த்தருடைய வார்த்தையை பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுமே சொல்ல வாய் திறந்து சின்னவன் சொல்ல, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவன். கையை தட்டி கையை தட்டி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவன். கத்த கதரா பாபா சபகா மதுரா ரீகா பாபா பாபா. கர்த்தருடைய மகிமைகளை, கர்த்தருடைய மகிமைகளை, கர்த்தருடைய மகிமைகளை அபிஷேகம் பண்றார். ஆவியானவர் அபிஷேகம் பண்றார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, வாக்குத்தத்தத்தை செய்து முடிக்கும். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்ண முடி, அப்படியே கண்ண முடி. வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு இல்ல, வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு இல்ல, அப்படியே எல்லாரும் கண்ண முடி, அப்படியே எல்லாரும் கண்ண முடி. அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை மனசுக்குள்ள வச்சு, ஆண்டவரே இந்த வருஷம் எல்லாம், இந்த வருஷம் எல்லாம் உம்முடைய சத்தியம், உம்முடைய ஆவி, உம்முடைய வெளிச்சம், உம்முடைய மகிமையான வார்த்தை என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைவரையும் என் சபையும் என் ஊழியத்தையும் சபை ஜனங்களையும் ஊழியத்தை நடத்த போறதுக்காக, குடும்பத்தை நடத்த போறதுக்காக எங்க வாழ்க்கை வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படி அப்படியே கர்த்தர் சோதரன் 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 கண்ணை திறக்காத, கண்ணை திறக்காத, காபா சாகா பாதுரபா, கண்ணை திறக்காத. ஒரு மகிமையை மகிமை உண்மையில இறங்குது. அப்படியே ஜெபம், அப்படியே ஜெபம், அப்படியே ஜெபம், அப்படியே ஜெபம். சின்னவன் சொல்லு, சின்னவன் ஆயிரமும். மனசுக்குள்ள 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 சொல்லுங்க, மனசுக்குள்ள சொல்லி வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிங்க. சின்னவன் நான் சொல்றேன், நீ மனசுக்குள்ளே சொல்லு. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவன். உன் நிலைமையை பாரு, உன் சூழ்நிலையை பாரு. யார் உன்னை கேவலப்படுத்துறாங்க பாரு, யார் உன்னை குற்றப்படுத்துறாங்க பாரு. உன்னை யாரெல்லாம் நிந்தித்தார்கள், யார் உனக்கு விரோதமாக எழுப்பினார்கள். ஒன்றுக்கு உதவாதவன், எதற்கு பிரயோஜனப்படாதவன், தள்ளப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், வேண்டாதவன், ஆகாதவன் என்று யாரெல்லாம் வாழ்க்கை குறித்து, குடும்பத்தை குறித்து பேசினார்களோ, தூஷித்தார்களோ, குற்றப்படுத்தினார்களோ, நிந்தித்தார்களோ, விரோதமாக எழுப்பி வந்தார்களோ, உன்னால் ஒன்று செய்ய முடியாது என்றும், உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்றும், அல்லேலூயா, ஒரு பெரிய கூட்டம் உனக்கு எதிராக எழுப்பின வேளையிலே நீ சோர்ந்து கலங்கி நின்று தடுமாறி நின்ற வேளையிலே இதோ உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். உன்னை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த உலகம் உன்னை பார்த்த பார்வையிலிருந்து இந்த ஆண்டில 2024 கர்த்தர் உன்னை மகிமையாய் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கண்ணு மூடி, கண்ணு மூடி, அப்படியே கண்ணு மூடி, அப்படியே யாரும் கண்ணு திறக்காது, யாரும் கண்ணு திறக்காது. அப்படியே வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கிக் கொண்டு ஆண்டவரே சொன்ன வாக்குத்தத்தம் என் வாக்குல அப்படியே நிறைவேறட்டும். அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. அப்படியே ஜோமணினே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவா.
கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நிறைவேற்றினேன். ஹல்லேலூயா. அப்படியே கண்ண மூடி இந்த ஆண்டுக்கான ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் அதுக்கு மேல எனக்கு கொடுக்கல. ஒரு 12 வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தா. நான் ஒரு எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு. ஆண்டவரே, இதற்கு மேல வார்த்தைகள் இல்லையா? கர்த்தர் சொன்னாரு, 12 மாதத்துக்கும் 12 வார்த்தைகளை நான் உன் சபைக்கு உன் ஜனங்களுக்கு இதோ நான் தருகிறேன். கையை தட்டி கேட்க அது பயிர, அது 11 மாறல, அது 13 போகல. ஆண்டவரே, இதுக்கு மேல ஆசீர்வாதமா இல்ல 12 மாதமும் உன்னையும் உன் ஊழியத்தையும் உன் சபை ஜனங்களை காப்பாற்றி போஷிக்கக்கூடிய பலப்படுத்தக்கூடிய என் வார்த்தைகளை நான் தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி ஆர்ப்பணிக்க போற கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு 2026 கர்த்தர் சொல்ற 2026 இந்த ஆண்டு உனக்கு உனக்கு மிகுந்த 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 ஒரு ஏற்றமிக ஆண்டு. கையத்தடிக்கு ஏற்றமிக ஆண்டு. உன் சிறுமை மாறக்கூடிய ஆண்டு, உன் எளிமை மாறக்கூடிய ஆண்டு. கர்த்தர் உனக்கு ஒரு மிகுந்த உயர்வை, ஹல்லேலூயா, ஒரு ஏற்றமிக ஆண்டு. அதுக்கு மேல கர்த்தர் சொன்னார், இந்த 2026 என் ஜனங்களுக்கு சத்தியாவின் மகிமை ஊற்றிய சபையாருக்கு இந்த ஆண்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் மேல 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 ஏறி 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 ஆசீர்வாதத்துல சுகப்படுத்துற வருமானத்துல சந்தோஷத்துல சமாதானத்தை கத்த சொல்ல அவர்கள் மேல 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 ஏறி போய்கொண்டே இருப்பார்கள். கைத்திரி கத்த மைப்பது இந்த ஆண்டு கத்த சொல்ல மேல 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 இப்ப இருக்கிற வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலை இந்த ஆண்டு மேல 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 படிப்படியா படிப்படியா கத்தருடைய பெருக செய்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026 மூணாவது வார்த்தை புரிஞ்சுக்க. இந்த ஆண்டு 2026 உன்னுடைய மந்தை, உன்னுடைய வீடு, ஆமென், ஹல்லேலூயா, சகல விதமான ஆசீர்வாதத்தினாலே அது பெருகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிற. கையை தட்டி உன் வீடு, உன் மந்தை, உன் சந்ததி அது பெருகும். ஹல்லேலூயா. நான்காவது வார்த்தை உனக்காக. இந்த 2026 ஆண்டு உன்னுடைய எல்லா பிரயாசமும், நீ படிக்கிற எல்லா பிரயாசமும் அது வீணாய் போகவே போகாது. அது வீணாய் போகவே போகாது. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா பிரயாசமும் உன் வருமானமும் அது நாளுக்கு நாள் விருத்தியாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அஞ்சாவது வார்த்தை அப்படியே உள்ளத்துல வாங்கிக்க. கண்ணை மாத்திரம் துறக்காது. அப்படியே சொல்லும் போது கர்த்தரை கைத்தட்டி அவர் மகிமைப்படுத்து. அஞ்சாவது வார்த்தை கர்த்தர் சொல்றாரு, இந்த 2026 ஆண்டு உன் பிள்ளைகள் அவர்கள் தழைக்கப்பட்டு, உன் பிள்ளைகள் தழைக்கப்பட்டு, உன் பிள்ளைகள் விருத்தி அடைந்து, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு, உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு, கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த ஆண்டு கர்த்தர் நான் தொடுவேன், தொட்டவனை ரட்சிப்பேன் என்று கர்த்தர் கையை தட்டி கர்த்தர் அவர்கள் தழைப்பார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஆறாவது வார்த்தை கேட்டுங்க. இந்த ஆண்டு 2026 உன்னுடைய வீடு, உன்னுடைய களஞ்சியங்கள், உன்னுடைய வருமானம் அது பரிபூர்ணமாய் நிறைவேறும். எல்லா கையெழுத்துக்கு ஒரு விளம்பரமும் வராது, ஒரு விளம்பரம் வராது, வருமான குறை வராது. உன் வருமானத்தை நீயும் உன் சந்ததியும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஏழாவது வார்த்தை இந்த 2026 ஆண்டு ஒரு முக்கியமான வார்த்தை கர்த்தர் கொடுத்தாரு. எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்ப கேட்க கர்த்தர் சொன்னாரு, இந்த ஆண்டு 2026 உன் சபை ஜனங்களுக்கு உனக்கு முன்பாக நான் நின்று உன் சத்துருக்களை அப்படியே ஒரு மகிமை இறங்கி உங்கள் சத்துருக்களை 2025 உங்களுக்கு எதிராக எழுப்பின சத்துருக்களை 2026 கர்த்தர் சொல்றார், அந்த சத்துருக்களை தரமட்ட தாத்தி கர்த்தர் சொல்றார், உன்னை உயர்த்தி வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் சொன்னீங்க? ஏழாவது ஆசீர்வாதம் அது பரிபூர்ணமாகும் என்று கர்த்தர் சொன்னார். அதை நிறைவேற்றும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். எத்தனை விசுவாசிகளே, இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே, இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே, தொடக்கத்திலேயே இந்த 2026 எனக்கு எதிராய் சத்துருக்கள் எழும்பாதபடி இப்பவே என் கர்த்தர் அவளை நசுக்க போடுகிறார். ஹல்லேலூயா.
8வது வார்த்தை ஆண்டவர் சொன்ன 2026 இந்த ஆண்டு ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க? 2026 ஒரு விசேஷ அபிஷேகத்தை உன் மேலும், உன் பிள்ளைகள் மேலும், உன் குடும்பத்தின் மேலும், உன் வாசஸ்தலத்தின் மேலும், சபையின் மேலும், ஊழியத்தின் மேலும் கர்த்தர் வைத்து போற கைத்தமே ஒரு மகிமையான விசேஷத்தை, ஒரு அபிஷேகத்தை தாண்டி கர்த்தர் நமக்கு தர போறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9வது ஆசீர்வாதத்தை கேட்டு இந்த ஆண்டு 2026 கர்த்தர் சொன்னாரு. அவர் சொன்னார், உனக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டில் உனக்கு உண்டாகும். ஆமென். அது கர்த்தர் சொன்னாரு. அவர்கள் சொல்லுவார்கள், இது எப்படி ஆயிற்று? அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அந்த பரிபூரணத்தை நீ பார்க்கும்போது, அந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்கும்போது, கர்த்தரே செய்தார், கர்த்தரே தந்தார், கர்த்தரே கொடுத்தார், கர்த்தரே நிறைவேற்றினார் என்று உயர்த்தக்கூடிய துதியை உனக்கு கர்த்தர் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. 10வது ஆசீர்வாதத்தை கேட்டுங்க. இந்த 2026 ஆண்டு கர்த்தர் சொன்னாரு, நீ சொல்லு, நீ நான் இப்ப இருக்கிற இந்த நிலைமையை விட்டு, இப்ப இருக்கிற சூழ்நிலை விட்டு, இப்ப இருக்கிற கஷ்டத்தை விட்டு, இப்ப இருக்கிற பிரச்சனை விட்டு, என் கர்த்தர் சொன்ன வார்த்தைப்படி 1000 மடங்கு ஆபா ஷாகா தாராபா ரபா ஆபா ஷீகா தாராபா ஆகிய நிரப்பி சொல்லு, நான் 1000 மடங்கு, நானும் என் சந்ததியும், என் குடும்பமும், என் பிள்ளைகளும், என் ஊழியமும், என் சபையும் 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்வார். கையை தட்டி ஆர்ப்பரி. 1000 மடங்கு பெருக. ஆமென். 1000 மடங்கு விருத்தியை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. 11வது ஆசீர்வாதம் இந்த ஆண்டு 2026 உன் பிள்ளைகள் அல்லது உன் சந்ததி அது பலத்த ஜாதியாக மாறும். யாருக்கு நீ பயப்பட மாட்டேன், யாரை கண்டு பயப்பட மாட்டேன், யாரை கண்டு வெட்கப்பட்டு போக மாட்டேன், யாரை கண்டு தலை குனிய மாட்டேன், யாரை கண்டு பயந்து போக மாட்டேன். கர்த்தர் உன் சந்ததியை உன்னை ஒரு பெரிய ஜாதியாக, பலத்த ஜாதியாக, சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய ஜாதியாக, எதிராளிகளை பலவான்களை அழிக்கக்கூடிய பலத்த ஜாதியாக அவர் சொன்னாரு. அவர்கள் துஷ்ட மிருகங்களை போல அவர்கள் எழுப்புவார்கள். கைத்தறி கத்தமை பற்றி. ஹல்லேலூயா. யாரும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. கத்தமை பற்றி யாருக்கும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஒரு குடும்பத்துக்கு முன்னாடி, ஒரு பிள்ளைகளுக்கு முன்பாக, ஒரு வாழ்க்கைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. அவர்கள் பலத்த ஜாதியாய் அவர்கள் எழுப்புவார்கள். ஹல்லேலூயா. கடைசி கர்த்தர் சொன்னாரு, இந்த 2026 ஆண்டு நீ உன் வீடு, ஊழியம், சபையா எல்லாம் கர்த்தர் சொன்னாரு. இந்த ஆண்டுல என் கிரியைகளை நீங்க பார்ப்பீர்கள். நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். உங்களோட கூட இருந்து நான் உங்களுக்கும், உங்கள் சபைக்கும், இந்த ஊழியத்துக்கும், சத்திய ஆவி மகிமை ஊழியத்துக்கும், சபைக்கும், என்னை தேடி வரக்கூடிய என் ஜனங்களுக்கும் நான் செய்ய போகிற ஒவ்வொரு கிரியைகளையும் அவர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் காண்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? என் வாழ்க்கையில் சொல்லி, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில், எங்கள் சபையில் கர்த்தர் செய்ய போகிற பெரிய கிரியைகளை, வல்லமையான கிரியைகளை, அதிசயமான கிரியைகளை, ஆச்சரியமான கிரியைகளை, மகிமையான கிரியைகளை இதோ எங்கள் கண்கள் பார்க்கும். கையை தட்டி கர்த்தர் மேம்படுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து என்னை நீ நடத்தி வந்தவரே, கண்மணி போல் அனுதினமும் பாதுகாத்தவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்ற? கரம் பிடித்து என்னை தினம் நடத்தி வந்தவரே, கண்மணி போல் அனுதினமும் பாதுகாத்தவரே, விலகாமலே மாறாமலே, விலகாமலே மாறாமலே, வாழ்நாளெல்லாம் கூட வந்தவரே, வாழ்நாளெல்லாம் கூட வந்தவரே. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, ஏசையா
கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரும்பிடித்து என்னை தினம் நடத்தி வந்தவரே, கண்மணி போல தினமும் பாதுகாத்தவரே. கரும்பிடித்து என்னை தினம் நடத்தி வந்தவரே, கண்மணி போல தினமும் பாதுகாத்தவரே. விலகாமலே மாறாமலே, விலகாமலே சொல்லு சொல்லு மாறாமலே, என் வாழ்விலே கூட வந்தவரே, என் வாழ்விலே கூட வந்தவரே. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா ஏசையா. கோடி கோடி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் கரம் பிடித்து நடத்துவார். ஆமென். எதுவுமே விசுவாசிகள், எதுவுமே நம்புற 2026 முழுவதும், இந்த 2026 முழுவதும் என் தேவனாகிய கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் கரம் பிடித்து நடத்துவார். கண்மணி போல பாதுகாப்பார். விலகவே மாட்டார், மாறவே மாட்டார். என் வாழ்நாளெல்லாம் என் கூடவே வருவார். ஆமென். எதுவுமே சொல்ற கூடவே வருவார். ஆமென். சொல்லியா ஆண்டவரே, நீர் என்னோடு கூடவே வருவீர், என் கூடவே இருப்பீர், என் கூடவே சஞ்சரிப்பீர், என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர், என்னோடு கூட நீ சுகமாய் இருப்பீர், என்னை பாதுகாப்பீர், என்னை பலப்படுத்துவீர், என்னை ஆசீர்வதிப்பீர். ஹல்லேலூயா. நல்ல கையத்தில் ஒரு முறை கர்த்தரை அப்படியே சபையார சேர்ந்து கண்ணை மூடி ஒரு விஷயம், கண்ணை மூடி வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க பாப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லு. சின்னவன் ஆமென். கையை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. அப்படியே இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வெளிச்சத்தை, நாவின் பட்டயத்தை உங்கள் கையில் எடுக்கும் போது, நாவில் அறிக்கை செய்யும் போது, கர்த்தர் சொன்ன 12 ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலே அது நிறைவேறிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருக்கு சொந்த ஜனமாக, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனமாக, அவருக்கு பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, தேவனை துதிக்கிற ஜனமாக, மகிமையை கொண்டு வந்து ஒரு பாதத்தில் செலுத்தக்கூடிய பரிசுத்த ஜாதியாக, விசுவாசமுள்ள மார்க்கத்தாராக, கர்த்தருக்கு பயந்து இந்த ஆண்டெல்லாம் நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி அவர் தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹேப்பி நியூ இயர். எல்லா பக்கத்துல பார்த்து சொல்ல ஹேப்பி நியூ இயர். விஷ் யூ ஹேப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பெருக செய்வார். ஆமென். ஹேப்பி நியூ இயர், ஹேப்பி நியூ இயர், விஷ் யூ ஹேப்பி நியூ இயர், விஷ் யூ ஹேப்பி நியூ இயர்.